சஃபரிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பர்சனலான ஒரு எமோஷன் தானே இது. பட் இது பர்சனலாக கடந்து போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த பர்சனல் ஸ்பேஸை உடைச்சிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புளோ இல்லை ஒருத்தரோ உள்ளே இறங்குவாங்க. இறங்கி உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது, நீங்கள் ஒல்லி ஆயிட்டீங்களா, குண்டாயிட்டீங்களா, கருப்பாயிட்டீங்களா, வெளுத்து போயிட்டீங்களா, உங்கள் ஸ்கின்ல என்னென்ன டேமேஜ் இருக்குது அப்படின்றத பற்றி புட்டு 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 ஒரு அனலைஸ்மெண்ட் வைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் கான்ஃபிடன்ஸ் பிரேக் ஆகிடும். உங்களோட இன்செக்யூரிட்டி சும்மா பீக்குக்கு போயிடும். பட் இவங்களுக்கு உங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியோ இல்லை நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத பற்றி எந்த ஐடியாவுமே இருக்காது. ஃபைனலி நீங்கள் ஒரு ஸ்ட்ரென்த் தேடுவீங்கல்ல, இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும், ஸ்டேபிள் பண்ணணும் அப்படின்னு. பட் அந்த டைமில் உங்களுக்கு இவங்க பேர் ஞாபகம் இருக்காது. பட் இவங்க விட்டுட்டு போன இன்செக்யூரிட்டி அப்படியே ஆழமாக பதிஞ்சிடும். ஹாய், திஸ் இஸ் ராணி அண்ட் திஸ் இஸ் மை பிளண்டி ஸ்டோரி செல்ஃப் லவ். இப்போ என்ன, ஒரு மோட்டிவேஷனல் சாங்கோ இல்லை யாராவது மோட்டிவேஷனாக பேசி இதை இக்னோர் பண்ணிடுமா, அவங்களை இக்னோர் பண்ணிடுமான்னு சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போகிற அளவுக்கு என்னோட மென்டாலிட்டி ஃபிக்ஸ் ஆகலை. பிகாஸ் நான் அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தேன். அண்ட் தென் லேட்டர் எனக்காக ஒரு ரியலைசேஷன், 2 ரியலைசேஷன் தான் ஹேப்பன் ஆச்சு. அண்ட் அந்த மூமெண்ட் தான் என்னோட கேம் சேஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த 4 பேர் 4 விதமாக பேசக்கூடிய இவங்க 4 நிமிஷம் என்னோட பேட்டில் ஃபீல்டில் நிற்க போகிறது கிடையாது. எனக்கு மட்டும்தான் என்னோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரியும். நான் என்ன கோத்ரூ பண்ணுறேன், என்ன கோத்ரூ பண்ண போகிறேன் அப்படின்றது எல்லாமே என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ இவங்க கிட்ட எதுக்கு என்ன விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மொமெண்ட். அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் என்ன அப்படின்னா, லைக் எனக்குள்ள இருக்கிற ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்சி அங்கே லேக் ஆகுது. ஒருத்தங்களுக்கு என்னால் சப்போர்ட்டிவாக இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் அவங்க டீக்ரேட் பண்ணி அவங்க கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்சி கூட இருக்கு. ஸோ இப்படி இன்செக்யூர்டா அவங்க இதுக்காகவே ஃபீல் பண்ணாத போது நான் இவங்க கிட்ட என்ன விட்டு கொடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு கேள்வி. எனக்கு மட்டுமே என்னோட விஷயங்கள் தெரியும், என்னோட பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றது தெரியும், நான் யாருன்றது தெரியும், என் பேட்டில் ஃபீல் என்னன்னு தெரியும். அப்படின்ற பட்சத்தில் இவங்க யார் அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் என்னோட செல்ஃப் லவ் டர்னிங் மொமெண்டா இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இன்னும் நான் கிரேட்டஸ்ட் ஹைட்லாம் ரீச் பண்ணலனாலும் இப்போ நான் நானாகவே எனக்காகவே நிற்கிற இந்த மொமெண்ட் அண்ட் இந்த ஜேர்னி தான் என்னோட பிளண்டி மொமெண்ட்.